வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். நம்மளுடைய சாய்ஸ் அகாடமிலேருந்து நடந்த மாடல் டெஸ்ட்டு 3க்கான மேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்க அப்படின்னா 25 கொஸ்டினில் ப்ராஃபிட் அண்ட் லாஸு, விகிதம், ஏஜ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதில் இந்த ஏஜ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறையவே கண்டிஷன்ஸ் கொடுத்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக அதான் யோசிக்கிற அளவுக்கு தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உண்மை என்ன நம்ம அதுக்குரிய ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ 176வது கொஸ்டின்லேருந்து 200வது கொஸ்டின் வரைக்கும் மேக்ஸ் தான். இப்போ 176வது கொஸ்டின் கவனிங்க. லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா அடக்க விலையின் மேல் கணக்கிடும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சர். இது என்ன அப்படின்னா நம்ம ஒரு லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதா என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம், என்ன லாபம் கிடைச்சது டிவைடட் பை எதோட கம்பேர் பண்ணுவோம், அடக்க விலையோட கம்பேர் பண்ணி தான் இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம். அதே போல் நஷ்ட சதவீதமும் நம்ம பார்த்தாலுமே எவ்வளவு நஷ்டம் அதையும் நம்ம எதோட தான் கம்பேர் பண்ணுவோம், அடக்க விலையோட தான் கம்பேர் பண்ணுவோம், இன்ட்டு 100 அப்படின்னு நோட் பண்ணுவோம். அப்போது லாப சதவீதமாக இருக்கட்டும் நஷ்ட சதவீதமாக இருக்கட்டும் ரெண்டுமே நம்ம எதன் மேல் கணக்கிடுறோம், அடக்க விலையின் மேல் கணக்கிடுறோம். ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அந்த ஃபார்முலாவிலேருந்து இதற்கான ஆன்சர் இருக்கும். ரொம்ப பேசிக்கானதாக இதுவுமே டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 177வது கொஸ்டின் கவனிங்க. தள்ளுபடி 20% தரப்படும் போது ஒரு பொருளின் விற்ற விலை 24, அதே பொருளுக்கு 30% தள்ளுபடி தரப்பட்டிருப்பின் விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு பொருள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாது, ஆனால் அவங்க 20% தள்ளுபடி கொடுத்ததில் விற்ற அமௌண்ட் என்ன அப்படின்னா 24 ரூபா. ஓகேவா? அப்போ 100%இருந்து நம்ம இந்த 20% மைனஸ் பண்ணிடணும். அப்போ என்ன வரும், 80%. 80%ஓட வேல்யூ தான் இந்த 24. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, 20% தள்ளுபடிக்கு பதிலாக 30% தள்ளுபடி பண்ணியிருந்தா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 20% தள்ளுபடிங்கிற போது 100ஓட அந்த 20 மைனஸ் பண்ணோம். இப்போ 30% தள்ளுபடினா 100ஓட அந்த 30 மைனஸ் பண்ணி 70% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும். அப்போது 80% 24 ரூபானா 70% எவ்வளவு? ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெர்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா டிவைட் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருந்தாலும் கேன்சல் பண்ணலாம். 1 8 3 24. இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 7ஐயும் 3ஐயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அப்போ 7 3 21. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ 21. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 178வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு கடைக்காரர் தனது லாபத்தில் 5இல் 1 பங்கை தன் மேலாளருக்கு கொடுக்கிறார். மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 3இல் 1 பங்கை தன் உதவியாளருக்கு தருகிறார். உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி ரூபாய் 100 கடைக்காரரிடம் லாபம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, கடைக்காரரின் லாபம் என்ன? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் நம்ம செக் பண்ணணும். இப்போது உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ முழு அளவு என்ன, உதவியாளருக்கு கையில் இருந்த அமௌண்ட்டு 200 ரூபா. ஓகே, பாதி அவங்க 100 அப்படின்னு சொன்னனால முழு அளவு வந்துட்டு என்ன 200 ரூபா. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 200ங்கிறது யார்கிட்ட இருந்து, மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 3இல் 1 பங்கு தான் உதவியாளருக்கு கொடுக்குறாரு. அப்போ உதவியாளர் கையில் இருந்த அமௌண்ட் வந்துட்டு 3ல் 1 பங்கு. ஓகேவா? 3ல் 1 பங்கு தான் இந்த 200 அப்படின்னா அப்போ 3 பங்குமே என்ன இன்ட்டு 3 அப்படின்னா 600 ரூபா. ஓகே, 600 ரூபா தான் யார்கிட்ட இருந்திருக்கு, மேலாளர்கிட்ட இருந்திருக்கு. ஓகேவா? அப்போ அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பங்கை அடுத்தடுத்த உள்ள ஆட்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது மேலாளருக்கு. இப்போது மேலாளருக்கே வந்துட்டு யார் கொடுக்குறா, கடைக்காரர். கடைக்காரர் தனக்கு லாபத்தில் 5இல் 1 பங்கு தான் மேலாளருக்கு கொடுத்துருக்காரு. அப்போது இந்த 600 ரூபாங்கிற அமௌண்ட்டு 5ல் 1 பங்கு தான் இந்த 600 ரூபா. அப்போ 5 பங்குமே அப்படின்னா 5 × 6 3000 ரூபா. இதுதான் அந்த கடைக்காரர்கிட்ட இருந்தது. இப்போ அப்படியே ரிவர்ஸில் யோசித்து பாருங்கள். கடைக்காரர்கிட்ட 3000 ரூபா இருந்திருக்கு. அதில் 5ல் 1 பங்கு 600 ரூபா மேலாளர்கிட்ட கொடுக்குறாரு. இது கடைக்காரர். ஓகேவா? மேலாளர்கிட்ட கொடுக்குறாரு. மேலாளர் தனக்கு கிடைச்சதில் 3ல் 1 பங்கை யார்கிட்ட கொடுக்குறா, உதவியாளர்கிட்ட கொடுக்குறா. உதவியாளர்கிட்ட இருந்த அமௌண்ட்டில் பாதி 100 ரூபா. ஓகே, அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்ன, 3000 ரூபா தான் அந்த கடைக்கார்ட்ட இருந்தது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். கிளியருங்களா? ரொம்ப அந்த வார்த்தையில் கரெக்டாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தன்னால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 179வது கொஸ்டின் கவனிங்க. ராவ், கபுல், பன்சால் மற்றும் அகர்வால் ஆகியோர் கூட்டாக வியாபாரம் செய்கின்றனர். மொத்த முதலீட்டில் ராவ்
கவுல், பன்சார் ஆகியோர் முறையே 1/3, 1/4 பங்கு, 1/5 பங்கும் மீதியை அகர்வால் அவர்களும் முதலீடு செய்கின்றனர். லாபத்தொகை 9,84,000 ஆனது முதலீட்டுக்கு தகுந்தாற்போல் பங்கீடு செய்யப்பட்டால் அகர்வால் அடைந்த லாபத்தொகை என்ன அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது அவங்க கொடுத்துருக்க டேட்டாவில் இந்த 4 பேர்த்தில் 3 பேர்த்தோட பங்கு என்ன அப்படிங்கிற கொடுத்துறாங்க. 1/3 பங்கு, 1/4 பங்கு, 1/5 பங்கு. இவங்கெல்லாம் போக மீதி பங்கு தான் யார் பண்ணுறா? அகர்வால் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போது அவங்களோட பங்கு, அந்த அகர்வாலோட பங்கு என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து இந்த அமௌண்ட்டை நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அதான கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மொத்தம் என்ன அப்படிங்கிற பாருங்கள். இப்போ 1 அப்படிங்கிறது முழு அளவு மைனஸ் இவங்களோட முழு அளவில் தான் மற்ற 3 பேர்த்தோட பங்கெல்லாம் கழிக்கிறோம், கூட்டி கழிக்கணும். இப்போ 1/3 ஃபஸ்ட்டு இருக்கிறது 1/3, 1/4 ப்ளஸ் 1/5 இதெல்லாம் கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மீதி கிடைக்கும். அந்த மீதிங்கிறது தான் அகர்வாலோட பங்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதிலேருந்து இன்னும் ஷார்ட்டாகவே ஒரு ஸ்டெப்பு நம்ம ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான வேல்யூ கண்டுபிடிங்க. 1 மைனஸ் இதுக்கான எல்சிஎம் என்ன வரும்? இப்போ எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 60 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 60 அப்படின்னா 3 × 20 தான் 60. அப்போ மேலே நம்ம 20 மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ 20 ப்ளஸ் 4 × 15. ஓகே, 4 × 15 60னா மேலே நம்ம 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15 ப்ளஸ் 5 × 12. அப்போ மேலே நம்ம 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இது இங்கே இவங்க 3 பேர்த்தோடது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மொத்தமாக இதற்கான எல்சிஎம் என்ன அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்? 60 மைனஸ் மீதி நம்ம கண்டுபிடிக்கிறது 60 மைனஸ். ரொம்ப சிம்பிளாக இங்கே இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் இதில் இருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதெல்லாம் நம்ம கூட்டுறோம். ஓகே, கூட்டினோம் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வரும்? 20 + 15 35, 35 + 12 47. அப்போது 47 / 60 அப்படிங்கிற கிடைக்குமா? நீங்கள் இந்த ஸ்டெப்பு போகிறதுக்கு பதிலாக மீதி எவ்வளவு? மீதி பார்த்தோம்னா 60ல் மீதி பார்த்தோம்னா 13. ஓகேவா? இதுதான் அகர்வாலோட பங்கு. இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன ஸ்டெப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/60 அதே போல் ப்ளஸ் 15 + 12 + 13 இதுதான் மொத்தம் 60 அப்படிங்கிற பங்கில் ஒவ்வொருத்தவங்களோட பங்கு. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் பேர் என்ன? ராவோட பங்கு பார்த்தோம் அப்படின்னா 20. இதுதான் ராவோட பங்கு. அதே போல் கவுலோட பங்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 15. அடுத்து யார்? பன்சாலோட பங்கு இந்த 12. அப்போ மீதி பங்கு அந்த அகர்வாலோட. இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், வேறு எந்த இதுவுமே தேவையில்லை. அதாவது இதிலேருந்து நீங்கள் 13/60 அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வேறு ஸ்டெப்பு நீங்கள் பண்ணுறது பதிலாக இதிலேயே நீங்கள் கரெக்டாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? அமௌண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணணும். அமௌண்ட் என்ன? மொத்தம் 9,84,000 ரூபா. இதுதான் மொத்த பங்கு. கீழே என்ன நோட் பண்ணியிருக்குமோ அதுதான். அப்போ 60ஓட அளவு இந்த 9,84,000 அப்படின்னா அவங்க கேட்குறது அகர்வாலோடதா? அகர்வாலுங்கிறது 13. ஓகேவா? இதாக சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 1 6 6 இங்கே 1 6 6 பேலன்ஸ் என்ன இருக்குது? 3. 38னா 6 6 36 பேலன்ஸ் 2 24 அப்படிங்கிறம்போது 4 டைம்ஸ் வரும். அப்போ 164 இந்த ஒரு 00. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 164 13 மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டில் 2 0 சேர்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நாங்கள் 12க்கு 2 பேலன்ஸ் 1, 18 1 19க்கு 9 பேலன்ஸ் 1, இங்கே 1 3 3 3 + 1 4. ஓகே, அதுக்கு அடுத்தது 1 4 4 1 6 6 1 1 1. அப்போ 2 13க்கு 3 பேலன்ஸ் 1, இங்கே 11க்கு 1 பேலன்ஸ் 1 2. அப்போ 21 32 இந்த 00. இதுதான் யாரோட லாபத்தொகை? அகர்வாலோடது. 21 32 00. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அந்த பங்கு அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம மீதி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் மொத்த வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 180வது கொஸ்டின் பாருங்கள். 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம். இதன் லாப சதவீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்காம அந்த பொருள்கள் 12 நோட்டு புத்தகம், அதுக்கப்புறம்
இங்கே 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, 16 12 ஓகேவா. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ விற்றுருக்காங்க, 12 பொருள் விற்றதில் அவங்களுக்கு எவ்வளோ லாபம், 16ல் 12 போச்சுன்னா மீதி 4 லாபம் ஓகேவா. பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு 100. இந்த ஃபார்மெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எப்போது பொருள் அந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்தாங்க அப்படின்னா ஓகேவா. லாபத்தோட வேல்யூ, லாபமும் நஷ்டமும் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக மேலே நோட் பண்ணிடணும். விற்ற பொருளோடு ஓகே, விற்ற பொருளோட வேல்யூ கீழே நோட் பண்ணணும் ஓகே. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள், 3 அப்படின்னு வரும். 100ல் 3 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 33 1/3% கிடைக்கும். நான் 10ல் 3 இருக்குது, பேலன்ஸ் 1, மறுபடியும் 10 அப்படிங்கிறபோது அதுலேயும் 3 மீதி 1 இருக்கும், 1/3. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 181வது கொஸ்டின் கவனிங்க. பால்சன் அவனது வருமானத்தில் 75% செலவு பண்ணுகிறான். அவனது வருமானம் 20% அதிகரிக்கப்படுகிறது. அவனது செலவை 10% அதிகரிக்கிறான் எனில் அவனது சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பால்சனோட வருமானத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறான், 75% செலவு பண்ணுறான். அப்போ ஸ்டார்டிங்கில் அவன் 100 ரூபா வாங்குகிறான், சம்பளம் 100 ரூபா வாங்குகிறான் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வருமானம். இப்போ இதில் அவன் எவ்வளவு செலவு பண்ணுறான், செலவு பண்ணுறது 75%. அப்போ 100 ரூபாயில் 75 ஓகேவா. ரைட். இப்போ இதில் இருந்து அவன் எவ்வளோ சேமிப்பான் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். மீதி எவ்வளோ இருக்குமோ அதான் சேமிக்கிறது, 25 ரூபா. ஏன்னா இங்கே வந்து சேமிப்பின் எத்தனை விழுக்காடு அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேவா. ரைட். இப்போது அடுத்ததான் நீங்கள் கவனிக்கணும், அவரோட வருமானம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 20%. அப்போது 100லேருந்து 20% இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா 120 ரூபா வாங்குவார் ஓகேவா. இப்போது அவரது செலவை 10% அதிகரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அவர் 75 ரூபா செலவு பண்ணுறாரு ஓகேவா. 75ல் 10% எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாருன்னா 7.5 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவாரா. அப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணுவார், 75 + 7.5 82.5. இந்த 82.5 தான் அவர் செலவு பண்ணுறாரு. அப்போ மீதி சேமிக்கிறது எவ்வளோ அமௌண்ட்டு, 120 ரூபாயில் 82.5 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் என்ன வரும், 37.5 ஓகே. 37.5 கரெக்டாக நோட் பண்ணியிருக்கா. இங்கே 110 120 எஸ் 120ங்கிறது கிடைக்கும். இது சேமிப்பு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ தான் அவங்க கேட்குறது என்ன, சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் 25 ரூபா சேமித்தார். இப்போ என்ன பண்ணுறாரு, 37 ரூபா அவர் 37.5 சேமிக்கிறாருன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, 37.5ல் 25 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 12.5. இதுதான் எக்ஸ்ட்ரா அவர் சேமிக்கிற அமௌண்ட். அப்போ ஏற்கனவே சேமிப்பிலேருந்து இவ்வளவு எக்ஸ்ட்ரா சேமிக்கிறார். அப்போ சதவீதம் கண்டுபிடிக்கிறதா 25 மேலே எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாரு, சேமிக்கிறாரு 12.5 இன்ட்டு 100. இது சிம்பிளை பண்ணுங்கள், 2ன்னு வரும். 2 இங்கே 100/2 அப்படின்னா 50% அவர் எக்ஸ்ட்ரா சேமிக்கிறாரு. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 182வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளருக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். ஒரு பொருளின் உண்மை விலை ரூபாய் 450 எனில் அப்பொருளின் குறித்த விலையை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளவு லாபம், 10% தள்ளுபடி கொடுத்துமே கூட 20% லாபம் கிடச்சிருக்கு ஓகேவா. அப்போ லாபத்தோட அதாவது 100ோட சேர்த்து லாபத்தோட அளவை மேலே நோட் பண்ணணும், டிவைடட் பை 100ோட தள்ளுபடி அளவை கீழே மைனஸ் பண்ணணும் ஓகேவா. இன்ட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ உண்மை விலைன்னு சொல்கிறாங்க, 450 ஓகேவா. ரைட். இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள், 100 + 20 120 டிவைடட் பை 100 - 10 90 இன்ட்டு 450 ஓகேங்களா. இப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 9 9 45. இப்போ 5 × 12 60, இந்த ஒரு 0 அப்போ 600 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர், 600 ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 183வது கொஸ்டின் கவனிங்க. இது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் லாஸ்ட் கொஸ்டின். ஒரு மெத்தையின் குறித்த விலை ரூபாய் 7500. இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகையை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 7500. இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ தள்ளுபடி தந்துறாங்க,
10%. அப்போ 100ல் 10 போனுச்சுன்னா பேலன்ஸ் 90. 90/100. அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, 20% தள்ளுபடி. அப்போ 100ல் 20 போனுச்சுன்னா பேலன்ஸ் 80/100. இதுதான் ஃபார்மெட். இது ஆக்சுவலாக நம்ம கூட்டு வட்டி கான்செப்ட்லேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதே சேம் ஃபார்மெட்டை இங்கே யூஸ் பண்ணலாம். அப்போ இவ்வளோ 2 தள்ளுபடி போக மீதி எவ்வளவு வருதோ அதான் வந்துட்டு விற்ற விலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே போய் சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 ஜீரோவும் இங்கே இருக்க 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த 2 ஜீரோவும் இங்கே இருக்க இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். 9 8 72. அப்போ எதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், 75ஐயும் 72ஐயும். 75 72 மல்டிபிள் பண்ணுங்கள். 10க்கு 0 பேலன்ஸ் 1, 14 1 15. அடுத்து 7 35க்கு 5 பேலன்ஸ் 3, 7 49 3 52. இப்போ 0 10க்கு 0 பேலன்ஸ் 1, இங்கே 4 அப்படிங்கிற வரும். அடுத்தது இந்த 5 அப்படியே இருக்கும். அப்போது 5400. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ரொம்ப சிம்பிளானதான். 7500 இருந்தது, 2 தள்ளுபடி அடுத்தடுத்தது நம்ம பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு 5400 வரும். ஓகேவா. ஸோ இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸு. இதில் இந்த எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ, பர்சன்டேஜில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டு நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் 184 நம்ம பார்க்கலாம்.